சங்கீதா, என்னம்மா அவ்வளவு நேரம்? மாப்பிள்ளை எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ வரேம்மா. சீக்கிரம் வா சங்கீதா, கஸ்டமர் வந்துட்டு போயிட்டா வேலை கெட்டு போயிடும். எவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ளே இருப்ப? இதோ வந்துட்டேம்மா. போமா போமா, முதல்ல அங்க போய் என்னன்னு கேளு போ. அங்க இருந்து வா. வரேன். வெக்கம். என்னம்மா சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போறவங்கள வழி அனுப்ப மாட்டியா? எவ்வளவு நேரமா வெளியில நின்னுகிட்டு இருப்பாங்க? அவர்தான்மா, நீ லேட்டா வா, நான் வேலைக்கு போறத ஊர்க்காரங்களா பாக்கட்டும்னு சொன்னாரு, அதான் லேட்டா வந்தேன். அப்படியா சொன்னாரு? அப்படிதாம்மா சொன்னாரு. சும்மா வெளியே உட்காந்து கத்திட்டு இருக்காத. சரி சரி விடு. அம்மா, உன் பொண்ணை சிரிச்சிட்டு இருக்கீங்க என்ன வடிவே? உன் மரும்பிள்ளை எங்க வேலை பாக்குறாரு? டவுன்ல மெக்கானிக் செட் வச்சிருக்கேன். எதிரில் வண்டியில போகும்போது பார்த்தேன். சங்கீதாவுக்கு ஏத்த மாப்பிள்ள தான். இந்த வடிவு கருவாடு 10 ரூபாய்க்கு கொடு. இந்த சார் சங்கீதா, ஊருக்குள்ள நிறைய காசு வர வேண்டியது இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வரேன். வர வரையும் கடையை பாத்துக்க. சரிம்மா. வைக்காம நல்லா பாத்துக்க. மணிகண்டா, கண்ணாடி சீப்பு எடுத்துட்டு வாங்கடா. என்ன தம்பி, கல்யாணம் பண்ண மறுநாள் தொழிலுக்கு வந்துட்டிய, ஒரு வாரம் கழிச்சு வரலாம்ல? பொண்டாட்டிய 4 இடத்துக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷப்படுத்தினால. எங்கனே கூட்டிட்டு போறது? நம்ம பாக்குற தொழில வயிற்ற கழுவுறதே கஷ்டமா இருக்கு. பொண்டாட்டிய வெளியில கூட்டு போனா அது வேணும் இது வேணும் கேப்பா, வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. நீ அதுக்கு கல்யாணமே முடிச்சிருக்க கூடாது. நானும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், எனக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேன்னுட்டான். விதி அவ்வளவுதான். தனிக்கட்டையா வாழ்ந்து வாழ்க்கைய முடிச்சிட்டு போய் சேர வேண்டியதுதான். நானும் அப்படிதான் நினைச்சேன். உங்க நிலைமை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நாளைக்கு நான் படுத்துக்கிட்டா என்னை யார் பார்க்கறது? எனக்கும் ஒரு துணை வேணும்னு நினச்சிதான் கல்யாணமே முடித்தேன். என் பொண்டாட்டிய நான் தொடவே இல்லைண்ணே. என்னையா சொல்ற? அவள் பாவம் இல்லையா? அந்த பொண்ணு எவ்வளோ கனவுகளோட உன் பக்கத்தில் உட்காந்துருப்பா. பாவம்தான், அது எனக்கும் தெரியும். என் அம்மா என் அப்பா பார்த்த இந்த தொழில் வேணான்னு தான் என்னை படிக்க வச்சாங்க. நானும் படித்தேன். எங்கள் அப்பா இறந்த பிறகு வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டம். எங்கள் அம்மா கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. விதி எங்கள் அம்மா வேண்டான்னு சொன்ன இந்த தொழிலையே பார்க்க வச்சு என் கையாலேயே இந்த சாட்டையை எடுக்க வச்சிருச்சு. நாளைக்கு எனக்கு பையன் பிறப்பான், அவனும் இந்த சாட்டையை எடுப்பான். அது வம்சம் வம்சமாக தொடர்ந்து போகும். அதனால இந்த தொழில் என்னோடய போட்டோம். அதுக்காக தான் என் பொண்டாட்டியை நான் தொடாமலே இருக்கேன். இந்த தொழிலை நீ பார்க்குறேன்னு உன் பொண்டாட்டி தெரியுமா? தெரியாதுண்ணே. நான் ஒரு மெக்கானிக்னு சொல்லி தான் கல்யாணமே முடித்தேன். ராஜகுமாரா, என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். நீ என்னை எப்படி வேணா நினச்சிக்க. உண்மை ஒரு நாள் தெரியும் போது உனக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிடும்பா. உன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு நாள் எடுத்து சொல்லு, மறைக்காத. கட்டணம் ஏத்துப்பா, புரியுதா? சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுறேன். வரேண்ணே, நேரமா.
என்னண்ணே ஒரு பொண்ணை ஏமாதி தைரியமாக கல்யாணம் முடிச்சிருக்கான்? நம்ம 2 பேரும் மனுஷங்க, நம்மளால் எதாவது செய்ய முடியுமா? முடியாது. எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான். ஆரம்பித்து வச்சவனுக்கு முடிக்க தெரியாதா என்ன? பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வா போவோம், நேரமாச்சு. கூட்டம் இருக்கும்போது நம்மளே நம்ம அடித்தா தான் பார்த்து பரிதாப்பட்டு 4 காசு போடுவாங்க. வா. ஏய் மணிகண்டா, சீப்புக்கு நல்லா எடுத்துட்டு போங்கடா.